நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஜாஸ்வா டிவி அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் கொடுத்த பெரிய ஸ்லாக்கியத்துக்கும் பாக்கியத்துக்கும் தேவனை நன்றி செலுத்துகிறோம். இந்த எழுப்புதல் நேரத்துக்காக ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். துதிகளும் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே உம்மை துதிக்கிற ராஜா. சர்வலோகத்தையும் படைத்தவரே உம்மை துதிக்கிறோம். ஆதி அந்தமானவரே உம்மை துதிக்கிறோம். அல்வமானவரே உம்மை துதிக்கிற ராஜா. முந்தினோரும் பிந்தினோரும் மாணவரே உம்மை துதிக்கிற ராஜா. ஒரு விஷயம் ஆண்டவரே, ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே ஒவ்வொருடைய பிள்ளைகளோட இருதயத்தில் கிரியை செஞ்சு அதன்படி வழிநடக்க கிருபை செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரே, இந்த அபிஷேகம் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. வேண்டுவதுக்கும் நினைப்பதுக்கும் நான் அதிகமாக செய்வேன்னு சொன்னீங்களப்பா. அந்த வார்த்தையின்படி ஜெபிக்கும் உங்கள் தெய்வீக பிரசன்னத்து வல்லமை ஒவ்வொருவரையும் மூடுவதாக. இம்மட்டும் காத்து எவனேசரையும் துதிக்கிறான் ராஜா. இனி காத்து வழி நடத்துங்க. ஏசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கலாத்தியர் 1:15. அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினாலே அழைத்த தேவன். பாருங்க, பவுல் சொல்றாரு கலாத்திய சபைக்கு, என் தாயின் கருவில் உருவாதுக்கு முன்னே என்னை பிரித்தெடுத்த தேவனாக இருக்கிறாரு. நமக்கு தெரியாது நம்மளை எதற்காக அழைத்திருக்கிறாரு, எதற்காக முன்குறித்திருக்கிறாரு, என்ன திட்டம் வைத்திருக்கிறாரு, என்ன நோக்கம் வைத்திருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பவுல் சொல்கிறாரு, என்னை தாயின் கருவில் உருவாதுக்கு முன்னே என்னை செஞ்சுக்கிறாரு, பிரித்தெடுத்திருக்கிறாரு. அதே போல தான் ஆண்டவர் நம்மளை தாயின் கருவில் உருவாதுக்கு முன்னே உன்னை முன்குறித்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. உலக தோற்றத்துக்கு முன்னே உன்னை முன்குறித்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. அதே போல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. எதற்காக வரைந்து வைத்திருக்கிறாரு, எதற்காக முன்குறித்திருக்கிறாரு, எதற்காக அவர் திட்டத்துக்காக முன்குறித்து வைத்திருக்கிறாரு. தேவன் நம்மளை கொண்டு இருக்கிற நோக்கங்கள் பரிசு. அவர் திட்டங்களை நமக்கு வெளிப்படுத்துறதுக்கும் அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றுறதுக்கு தான் ஆண்டவர் நம்மளோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இடைப்பட்டு கொண்டே இருக்கிறாரு. அவர் நம்மளை சாதாரணமான நினைக்கல. அவருடைய கடைசி கால தரிசனத்துக்காக, கடைசி கால தேவ திட்டத்துக்காக நம்மளை முன்குறித்திருக்கிறார். இந்த கடைசி கால அழைப்புக்காக முன்குறித்திருக்கிறாரு. அதான் சொல்ற, அப்போஸ்தலராகவும் தீர்க்கதரிசிகளாகவும் வேத பண்டிதர்களாகவும் நான் உன்னை முன்குறித்திருக்கிறேன். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு அழைப்பு இருக்கும். அதே போல தான் பவுலையும் வேறு பிரித்திருக்கிறார். என்ன எனக்கு தெரியாது இந்த அழைப்பு. என்னை தாயின் கருவில் உருவாதுக்கு முன்னே என்ன செய்கிறாரு, என்னை பிரித்து எடுத்திருக்கிறாரு. அப்போ அந்த ஆண்டவரை பற்றி அறிஞ்சினாரும் அறியலையோ, ஆண்டவர் கரெக்டாக அந்த டைமில் யாரை எடுத்து பயன்படுத்தணுமோ, யாரை தேவை திட்டத்துக்கு பயன்படுத்தணுமோ அந்த திட்டத்துக்காக என்ன செய்கிறாரு, பவுலை வேறு பிரித்து இருக்கிறார். வேறு பிரிச்சுன்னா அவருடைய நோக்கத்துக்கும் அவருடைய நிறைவேற்றத்துக்கும் அவர் வேறு பிரித்து வசிக்கலாமா? கொரிந்தியர் 7:29. 1 கொரிந்தியர் 7:21. அடிமையாய் நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதே, நீ சுயாதீனனாக கூடுமானால் அதை நலமென்று அனுசரித்துக்கொள். பாருங்க, அடிமையாக அழைக்கப்பட்டான் சரி, சுயதினமாக நம்ம அழைக்கப்பட்டான் சரி, அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு என்ன செய்ய, அந்த அழைப்பை செய்ய, அந்த ஊழியத்தை செய்ய, அந்த ஊழியத்தை நிறைவேற்று அப்படின்னு சொல்லி கொரிந்தியர் சபைக்கு சொல்கிறாரு. தெளிவாக சொல்கிறாரு பவுல். நீ எதற்காக அழைக்கப்பட்டையோ, இல்லை நீ ஒரு என்ன செய்ய சர்ச்சை கூட்டுறதுக்கோ, ஒரு எடுபடி வேலை செய்கிறதுக்கோ, அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கோ, பிரசங்கம் பண்ணுறதுக்கோ, இல்லை அப்போஸ்தலராக தெரிந்திருக்கலாம், உன்னை தீர்க்கதரிசியாக தெரிந்திருக்கலாம். எதற்காக உன்னை அழைத்திருக்கிறாரோ அதுக்காக நீ என்ன செஞ்சிரு, ஒப்புக்கொடுன்னு சொல்லி என்ன செய்கிறாரு, அந்த கொரிந்தியர் சபையில் தெளிவாக சொல்கிறாரு பவுல். அந்த கொரிந்தியர் சபைக்கு தெளிவாக எழுதுகிறாரு, நீ எதற்காக அழைக்கப்பட்டாய், நீ எதற்காக முன்குறிக்கப்பட்டாய், அந்த திட்டத்துக்கு என்ன செய்ய, தேவ திட்டத்துக்கு என்ன செய்ய ஒப்புக்கொடு சொல்கிறாரு. அதான் பவுல் சொல்கிறாரு, லாபமானது என்ன செய்கிறேன், நான் நஷ்டம் என்று கருதுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னென்னா, எனக்கு லாபமானதெல்லாம் என்ன செய்கிறேன், கிறிஸ்து இயேசுக்காக என்ன செய்ய புறக்கணிக்கிறேன்னு சொல்கிறாரு. அவருக்காக என்ன செய்யணும், அவருடைய காரியங்களையும் அவருடைய திட்டங்களையும் நிறைவேற்றுகிற பிள்ளைகளை நம்ம என்ன செய்யணும், மாறணும். அப்படி மாறும்போது தான் ஆண்டவர் நம்மளை என்ன செய்ய வல்லமையாக எடுத்து பயன்படுத்த அவர் சித்தமுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த கடைசி காலத்துக்காக, கடைசி கால நோக்கத்துக்காக, கடைசி கால தேவ தீர்மானத்துக்காகத்தான் ஆண்டவர் நம்மளை என்ன செய்ய ஒவ்வொரு நாளும் என்ன செஞ்சுக்கிறாரு, நம்மளை அழைத்துக்கிட்டே இருக்கிறாரு, நம்மளை முன்குறித்து இருக்கிற. வாசிக்கலாமா? ரோமர் 11:29.
தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. பாருங்க, ஆண்டவர் ஒரு மனுஷனை அழைச்சிட்டாருன்னா, ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, ஆண்டவர் ஒரு மனுஷனை அழைச்சிட்டாருன்னா அந்த அழைப்புக்கு நேரம் கரெக்டாக என்ன செய்வார், நம்மளை கொண்டு போக அவர் சித்தமுள்ள தேவனாக இருக்கிறார். பவுல் அப்போஸ்தலர் சொல்றாரு, ரோமபுரிக்கு எழுதியிருக்கிறாரு பாருங்க, என்ன செய்யார், நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பு மாறவே மாறாது. நம்ம வேணா மனுஷன் மாறிடலாம், மனுஷனை முகத்தை பார்க்குறான், அப்போ ஆண்டவர் என்ன செய்ய இருதயத்தை பார்க்குறாரு. அந்த வசனம் தெளிவாக சொல்லுது பாருங்க, தேவனுடைய கிருபையின் வரங்களும் அவர்கள் அழைத்த அழைப்பும் மாறாதவைகள். அந்த அழைப்பு மாறாது சொல்லி நம்ம வேணால் மாறிடலாம், அழைப்பை விட்டு என்ன செய்யலாம், தூர போயிடலாம், அழைப்பு வேண்டான்னு சொல்லி ஒதுங்கிடலாம். பாடுகளை பார்த்து, வேதனைகளை பார்த்து, சஞ்சலத்தை பார்த்து வனாந்திரத்தில் போகும்போது எனக்கு அழைப்பே வேண்டான்னு சொல்லி விலகிடலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு மனுஷன் மேலே அந்த கிருபையும் வல்லமையும் வரங்களை வச்சுட்டாருன்னா அவர் மாறாத நேசராக இருக்கிறாரு. அவர் வாக்கு பண்ணின தேவன், வாக்கு மாறாத தேவன். மனுஷனோ முகத்தை பார்க்குற, நானோ இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்குன்னு சொல்கிறாரு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆண்டவர் நம்மளை தெரிந்திருக்கிறாரு. அவர் ஒரு மனுஷன் மேலே கிருபை வச்சுட்டாரோ, கிருபை வரங்களை வச்சுட்டாரோ, வேதத்தில் தெளிவாக சொல்றது, தெளிவாக சொல்லப்படும் 9 வருடங்களில் குறைவில்லாதவர்களாக இருங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ நம்மளுடைய குணாதிசயம் மாறும்போதோ, நம்முடைய சித்தங்கள், நம்மளுடைய திட்டங்கள் எல்லாம் மாறும்போது, தேவ சிந்தையாக நமக்கு மாறும்போது தான் அந்த 9 வரங்களில் நம்ம செயல்படுகிற கர்த்தர் நம்மளை பயன்படுத்துகிற விதத்தை நம்ம பார்க்க முடியும். அந்த 9 வரங்களில் என்ன செய்யணும், குறைவில்லாதவர்களாக இருங்கன்னு சொல்லி வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்குது. அதே போல தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு ஒரு தரிசனத்தை வைத்துட்டாரு. ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு ஒரு தரிசனத்தை வச்சுட்டாருன்னா அந்த தரிசனத்தை மாட்ட மாட்டாரு. அதே மாதிரி ஒரு மனுஷனுக்கு கிருபைகளையும் வரங்களையும் கொடுத்துட்டானா மாற்ற மாட்டான் சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. நீங்கள் எங்கே போனாலும் சரி, அவனுக்கு அதிகமாக கொடுக்கப்படுதோ அவன்கிட்ட அதிகமாக கேட்கப்படும் சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. வேதத்தில் தெளிவாக சொல்லப்படுது, அவங்களுக்குள்ள பிரதிபலனை அது என்னோடு கூட வருகிறது. பாவம் செய்கிறவன் இன்னும் பாவம் செய்யட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், விபச்சாரம் செய்கிறவன் விவசாயம் இன்னும் அதிகமாக செய்யட்டும், எனக்காக ஊழியம் செய்கிறவன் எனக்காக ஊழியம் செய்யட்டும், அவங்களுக்குள்ள பிரதிபலனை அது என்னோடு கூட வருகிறதுன்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. நம்ம என்ன ஊழியம் செய்கிறோமோ அதுக்குள்ளே பிரதிபலனை தருகிறதுக்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாரு. நம்ம என்ன சித்தத்தை அவருக்காக நிறைவேற்றுறோமோ அவர் அந்த திட்டத்துக்கு என்ன செய்வார், நம்மளோட மகிமைப்படுகிற தேவனாக இருக்கிறாரு. நம்ம பாவம் செஞ்சோன்னா அதுக்குள்ளே பிரதிபலன் அவர் தர்றதுக்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாரு. அதான் சொல்கிறார், மனுஷனை முகத்தை பார்க்குறான், நானோ இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்குன்னு சொல்கிறாரு. ஆண்டவர் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்குறாரு, ஒவ்வொரு காரியங்களையும் நம்மளோட வெளிப்படுகிறாரு, ஒவ்வொரு திட்டங்களையும் பார்க்குறாரு. அவர் நம்மளை ஒரு நோக்கத்துக்காகத்தான் முன்குறித்திருக்கிறார். அதை சொல்கிறாரு, தாயின் கருவில் உருவாதுக்கு முன்னே என்ன செஞ்சுக்கிறேன், நான் உன்னை வேறு பிரித்திருக்கிறேன்னு சொல்லி பவுலுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. அதே வாக்குத்தத்தம் நம்ம பிதாக்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை தான் நமக்கும் வாக்குத்தத்தம் நிறைவேற்றுறதுக்கு தான் ஆண்டவர் ஒவ்வொரு நாள் இந்த எழுப்புதல்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் இந்த டிவி சேனல் மூலியம், யூடியூப் சேனல் மூலியம், சபையிலையும் ஆண்டவர் ஒவ்வொரு என்ன செய்றாரு, இன்னைக்கு கூக்குரல் இட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. நமக்கு இன்னைக்கு என்ன செய்வோம், வெந்ததை தின்னுட்டா விதி வந்தா போயிடுவோம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டாம். நம்ம வல்லவர் ராஜ்யத்தை சுதந்தரிக்கிற பிள்ளைகளா நம்ம எதற்காக வேறு பிரித்திருக்கிறாரோ, எதற்காக முன்குறித்திருக்கிறாரோ, அந்த கொரிந்தியர் சபையிலையும் சொல்றாரு, கலாத்திய சபையிலையும் சொல்றாரு, என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ள தேவன் சொல்லி பவுல் தீர்க்கமாக சொல்றாரு. என்னை பிடிச்சதுக்கு ஒரு நோக்கம் உண்டு அப்படி சொல்றாரு. இதுக்காக அவரை பிடித்திருக்கிறாரு. அவர் திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு, அவர் தீர்மானத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் ஆண்டவர் பவுலை சுட்டது போல தான் நம்மளோட ஒவ்வொரு நாளும் இடைப்பட்டு கொண்டே இருக்கிறாரு. ஆண்டவர் வனாந்தரத்தில் பவுலை தொடும்போது கண்கள் தெரியாதபடிக்கு போயிடுச்சு. அதே மாதிரி நம்மளை தொடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? எந்த மனுஷனுக்கு எப்படிப்பட்ட அழைப்பு வைத்திருக்கிறாரோ அந்த அழைப்புக்கு நேராக கர்த்தர் கிரியை செய்கிற காலம் வந்துருச்சு. இனி நம்ம அமர்ந்திருக்க முடியாது. அவர் சொன்ன காரியங்களெல்லாம் இந்த பூலோகத்தில் நடந்து முடிஞ்சிருச்சு. இனி சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது. எவனை முன்குறித்திருக்கிறாரோ, யாரை முன்குறித்திருக்கிறாரோ அவனெல்லாம் தொடுகிற காலம் இது. அவனெல்லாம் என்னை தூக்கி எடுக்கிற காலம். நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் ஒளிஞ்சிருந்தாலும் விட மாட்டார். இல்லை இந்த வருஷம் இல்லை அடுத்த வருஷம் ஊழியத்தை பார்த்துக்குருவோம், இல்லை அதுக்கு அடுத்த வருஷம் ஊழியத்தை பார்த்துக்குருவோம். உங்களை பிடிக்கப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களை தாயின் கருவில் பிரிக்கப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களை முன்குறிக்கப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. உலக தோற்றத்துக்கு முன்னே முன்குறித்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. தெரியுமா? ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்துக்கு தான் உங்களை என்ன செஞ்சுக்கிறாரு, தெரிந்திருக்கிறாரு. அவருடைய மகிமையும் அவர் வல்லமையும் வெளிப்படுத்துறதுக்கு தான் ஆண்டவர் பெரிய காரியங்களை தேசத்தில் உங்களை என்னையும் கொண்டு செய்கிறதுக்கு தான் அன்னைக்கு பவுலை கொண்டு நடப்பிச்ச பவுலோட கச்சையில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது போல, கர்த்தருடைய வல்லமை பவுலோட கரத்திலிருந்து வெளிப்பட்டது போல தான் இன்றைக்கி நம்ம மேலே அவருடைய கரத்தை வைத்து நம்ம கரத்தை எடுத்து ஆண்டவர் பயன்படுத்தி தான் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் என்ன செய்கிறாரு, சீர்படுத்தி செயல்படுத்திகிட்டே இருக்கிறாரு. அந்த திட்டத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது தான் அவர் நம்மளை கொண்டு செய்யும் காரியம் அது பயங்கரமாக இருக்கும். நீ செய்ய போகிற காரியம் அது பயங்கரமாக இருக்குன்னு சொல்கிற. வாசிக்கலாமா? 2 பேதுரு 1:10. ஆகையால் சகோதரர்களே, உங்கள் அழைப்பை தெரிந்து கொள்ளுதலையும்
உறுதிப்படுத்தும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். இவைகளில் செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறுவதில்லை. பாருங்கள், தெளிவாக பவுல் பேதுரு எழுதியிருக்கிறாரு, தெளிவாக எழுதியிருக்கிறார் பாருங்கள் அந்த நிருபத்தில். ஆகிய சகோதரர்களே, உங்கள் அழைப்பை தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தி ஜாக்கிரதையாக இருங்கள். அவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறுவதில்லை. என்ன சார், அந்த அழைப்பை தெரிஞ்சுக்கிட்டோன்னு நினச்சிக்கோங்க. அந்த அழைப்பை முன்குறித்துட்டோம். நமக்கு ஆண்டவர் இவ்வளோ பெரிய திட்டம் வைத்திருக்கிறாரு, இவ்வளோ பெரிய நோக்கம் வைத்திருக்கிறாரு. நம்ம அழைத்தவர் உண்மை உள்ள தேவன், நம்மளை தாயின் கருவில் உருவாதுக்கு நம்மளை முன்குறித்திருக்கிறாரு. அப்படிங்கிற அந்த உறுதியோடு அந்த நம்ம நிலைத்து நின்னோம் அப்படின்னா நம்ம இடராக மட்டும் சொல்லி வேதத்தில் தெளிவாக எழுதி வச்சிருக்கிறாரு. அப்போஸ்தலர் பவுல் பேதுருக்கு எழுதி வச்சிருக்கிறாரு. அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லப்படுது. நம்ம அந்த அழைப்பை தெரிந்து கொண்டோம்னா, ஐயோ நமக்கு அழைப்பு வைத்திருக்கிறாரு, நம்மளை முன்குறித்திருக்கிறாரு, நம்மளை திட்டம் வைத்திருக்கிறாரு, இந்த கடைசி காலத்துக்கு தெரிந்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பாறை நமக்குள்ள வெளிப்படும். நம்ம அந்த அழைப்பை தெரியாமல் நம்ம உட்கார்ந்துருந்தோம்னா என்ன செய்ய முடியாது. நமக்கு அழைப்பு இருக்கா அழைப்பு இல்லை அப்படின்னு தெரியாத அளவுக்கு நம்ம இருந்தோம்னா வெந்தது சின்னத்து விதி வந்தால் போகிற மாதிரி தான் நினைச்சிடும் நம்மளோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவருக்காக கடைசி காலத்துக்காக, கடைசி நோக்கத்துக்காக, கடைசி தீர்மானத்துக்காக ஆண்டவர் நம்மளை கொண்டு என்ன செய்யணும், என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அந்த சித்தத்தை நிறைவேற்றுறது தான் உங்களை என்ன செஞ்சுக்கிறாரு, முன்குறித்திருக்கிறாரு. அந்த தெய்வ திட்டத்துக்காகத்தான் என்ன செஞ்சுக்கிறாரு, உங்களை என்ன செஞ்சுக்கிறாரு, முன்குறித்திருக்கிறாரு. அவர் நம்மளை தேடி வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. நம்மளை தாயின் கருவில் உருவாதுக்கு முன்னே, அவர் தாயின் கருவில் உருவாதுக்கு முன்னே நம்மளை முன்குறித்ததுக்கு என்ன செய்கிறாரு, ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை நினைச்சுக்கிறார், முன்குறித்திருக்கிறாரு. வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 7:17. தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ, கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ, அப்படியே அவனவன் நடக்க கடவன். எல்லா சபைகளிலும் இப்படியே திட்டம் பண்ணுகிறேன். பாருங்க, தேவன் அவனுக்கு பகிர்ந்து தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ, கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ, அப்படியே அவனவன் நடக்க கடவன். எல்லா சபைகளிலும் இப்படியே திட்டம் பண்ணுகிறேன். கொரிந்தியர் சபைக்கு பவுல் எழுதுறாரு. என்ன செய்யறாரு? ஆண்டவர் யாரை முன்குறித்திருக்கிறாரோ, யாரை அழைத்திருக்கிறாரோ, யாருக்கு திட்டம் வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க நடங்கன்னு சொல்லி கொரிந்தியர் சபைக்கு பவுல் தீர்க்கமா எழுதுறாரு. ஏன்னா நீங்கள் அப்படியெல்லாம் நீங்கள் பிரசங்கம் 300 செய்கிறாரு, 70 செய்கிறாரு. ஏன்னா நீங்கள் அப்படியெல்லாம் நடங்க. அப்படியெல்லாம் நம்ம நடக்கும்போது தான் அந்த பரலோக ராஜ்யத்தை என்ன செய்ய முடியும், சுதந்திரத்து கொள்ள முடியும். நம்ம என்ன செய்கிறோம், இன்றைக்கி 7வது நாள் ஆலயத்துக்கு போவோம். ஆலயத்துக்கு போய் என்ன செய்வோம், ஜெபம் பண்ணிவிட்டு என்ன செய்ய வந்துடுவோம். ஆலயத்துக்கு மட்டும் போனால் போதும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம நினச்சிட்ருக்குறோம். அந்த அழைக்கப்பட்ட அழைப்பில் நம்ம என்ன செய்யணும், தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக என்ன செய்கிறோம், நம்ம அந்த அழைக்கப்பட்ட அழைப்புகளை உறுதியாக நின்று என்ன செய்யணும். அது எல்லாரும் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு அந்த அழைப்புக்கு தகுந்த மாதிரி நடக்கிற பிள்ளைகளாக என்ன மாறணும். அப்படி மாறும்போது தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இடைப்பட்டு அவருடைய காரியங்களையும் அவருடைய ரகசியங்களையும் அவருடைய அந்தரங்கத்தையும் நமக்கு வெளிப்படுத்தி இதுதான் வழின்னு சொல்லி போதித்து நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு என்ன செய்வார், இடைபடுகிறதுக்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாரு. இந்த கடைசி கால ஊழியத்துக்காக, கடைசி கால தேவ திட்டத்துக்காக, கடைசி கால தேவ நோக்கத்துக்காக தான் நிச்சயிக்கிறாரு, நம்மளை அழைத்திருக்கிறாரு. இந்த அழைப்பில் நம்ம நிலைத்து நிற்கும் போது தான் அந்த நிச்சயம் முதிவயதிலும் கனி கொடுப்பான்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. நம்ம நினைச்சுக்க வயசு பயிற்சி இனி எப்படி ஆண்டவருக்கு நம்ம கனி கொடுக்க முடியும், இனி ஆண்டவருக்கு எப்படி நம்ம நிலைத்து நிற்க முடியும். வசனம் தெளிவாக சொல்லுது, நீ அந்த டைமில் உனக்கு அழைக்கப்பட்ட அழைப்பில் நீ போகலனாலும் இந்த முது வயதிலும் கனி கொடுப்பான்னு சொல்லப்படுகிறது. நம்மளால் முடிஞ்ச ஊழியத்தை, நம்மளால் தெரிஞ்ச ஊழியத்தை நிச்சயணும் செய்யணும். அப்படி செய்யும் போது தான் ஆண்டவர் நம்மளோடு மகிமைப்படுகிற தேவனாக இருக்கிறேன்னு சொல்லுகிறாரு. அவங்களுக்குள்ள பிரதிபலன் அது என்னோடு கூட வருகிறதுன்னு சொல்லுகிறாரு. அந்த நமக்கு என்ன செய்கிறோமோ, அந்த நம்ம ஊழியத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறோமோ அந்த ஊழியத்தின் தரிசனம் நமக்குள்ளே வெளிப்படும் போது அதுக்குள்ள பிரதிபலன் அவர் நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறாரு. வாசிக்கலாமா? எபேசியர் 4:1. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. பாருங்க, கர்த்தருக்காக நான் கட்டப்பட்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவினால நான் கட்டப்பட்டிருக்கிறேன். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பில் என்ன செய்யுங்க, நிலைத்திருங்க அப்படின்னு சொல்லி பவுல் எபேசியர் சபைக்கும் சொல்லுகிறார். எதுக்காக சொல்கிறாரு? ஒவ்வொரு சபையும் சொல்கிறாரு. கொரிந்தியர் சபைக்கு சொல்கிறாரு, எபேசியர் சபைக்கு சொல்கிறாரு, கலாத்தியர் சபைக்கு சொல்கிறாரு, எல்லா சபைக்கும் சொல்கிறாரு. அப்படிப்பட்ட உபதேசம் என்ன செய்யலை, இப்போ நம்ம சபையில் இல்லை. அழைப்பை குறித்து பேசுகிறதுக்கு என்ன செய்யலை, இப்போ நம்ம சபையில் இல்லை. இன்றைக்கி ஆண்டவர் என்ன செய்கிறார், தட்டி எழுப்புகிறாரு, ஜனத்தை தட்டி எழுப்புகிறாரு. இந்த அழைப்பை குறித்து பேசுகிறதுக்கு தட்டி எழுப்புகிறாரு. அந்த அழைப்பை ஒவ்வொரு மனுஷனுக்கு அழைப்பு இருக்குது. அந்த அபுக்குக்கில் வசனம் சொல்லப்படுகிறது, குறித்த காலத்தில் தரிசனம் வைக்கப்பட்டு கடந்து ஓடுகிற வாசிக்கும்படி தீர்க்கமாக எழுது.
தீர்க்கமாக எழுதுன்னு சொல்லி வேதம் சொல்லி தெளிவாக சொல்லப்படுகிறது. அதே போல தான் கடந்து கொடுக்குற வாசிக்கும்படி தீர்க்கமாக எழுது, குறித்த காலத்தில் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது தாமதிக்காது, அது தாமதித்தாலும் காத்துரு, அதுக்காக காத்துரு, அது நிச்சயமாக என்ன செய்யுமா விளங்குன்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுது. அந்த அழைக்கப்பட்ட அழைப்பு ஒவ்வொரு மனுஷனுக்கு இருக்குது, அந்த தெய்வ திட்டம் ஒவ்வொரு மனுஷனுக்கு இருக்குது, அந்த தெய்வ நோக்கம் ஒவ்வொரு மனுஷனுக்கு இருக்குது. அதான் சொல்கிறாரு பவுல, தாயின் கருவில் உருவாதுக்கு முன்னே உன்னை வேறு பிரித்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. அதே போல தான் இன்னைக்கு பவுல வேறு பிரித்த தெய்வம் இன்னைக்கு உங்களை என்னையும் வேறு பிரித்திருக்கிறாரு. உங்களை என்னை என்ன செய்வார் திட்டத்துக்கு வைத்திருக்கிறாரு. இந்த உலக தோற்றத்துக்கு முன்னே உங்களை முன்குறித்திருக்கிறாரு, உலக நோக்கத்துக்கு முன்னே முன்குறித்திருக்கிறாரு. அந்த தேவ திட்டம் வெளிப்படுறதுக்கு தான் ஆண்டவர் உங்களை அபிஷேகம் பண்ணி, ஆண்டவர் உங்களை தாயின் கருவில் தாயின் கருவில் உருவாதுக்கு முன்னே உங்களை முன்குறித்திருக்கிறாரு. அதான் சொல்றாரு, நீ மலை மேல் இருக்கிற பட்டணம், நீ மறைந்திருக்க ஆகாது, இனி காலம் செல்லாது, இனி மௌனமாக இருக்கிற காலம் இல்லை, இது என்ன செய்யணும், எருசலேமிலும் யூதாவிலும் சமரியாவிலும் சாட்சியாக நிற்கிற காலம். அதான் சொல்கிறாரு பழைய ஏற்பாடு காலத்தை கல்தேயுக்கு ஓடிவாங்க, கர்த்தர் உன்னை மீட்டு கொண்டாருன்னு சொல்லி சுவிசேஷத்தை பிரஸ்தாபப்படுத்துன்னு சொல்லி பழைய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தர் தீர்க்கமாக எழுதி வைத்திருக்கிறாரு. அந்த கடைசி கால தரிசனத்தை குறித்து சுவிசேஷத்தை பிரஸ்தாபப்படுத்தணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும், சுவிசேஷம் அறிவிக்கப்படாத பிள்ளைகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை என்னையும் அன்னைக்கு பவுல பட்டணமாக கொண்டு போனது போல, கடல் கடந்து கொண்டு போனது போல, ஆண்டவர் உங்களை என்னையும் கடல் கடந்து கொண்டு போகிறதுக்கு தான் கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. அவர் அவங்கள முன்குறித்திருக்கிறாரு, அந்த தெய்வ திட்டத்துக்காக முன்குறித்திருக்கிறாரு. கர்த்தருடைய நோக்கம் அதே நோக்கத்துக்கு தான் நம்ம உங்களை என்னை வேறு பிரித்திருக்கிறாரு. இன்னைக்கு எத்தனையோ பேர் உலகத்தில் எத்தனையோ பேர் பிறக்கிறாங்க, இன்றைக்கி ஒத்தனை பேர் என்ன செய்யல பூமியில் இறங்கி நடக்க முடியல. இன்றைக்கி எத்தனை பிள்ளைங்க மறிச்சிருப்பாங்க தெரியுமா? அதுலேயும் ஆண்டவர் அந்த கொள்ளை நோயிலிருந்தும் போராட்டத்தின் மத்தியிலும் தொந்தரத்தின் மத்தியிலும் நம்மளை ஆண்டவர் விடுதலையாக்கி இவ்வளோ தூரம் நம்மளை கொண்டு வந்திருக்கிறாருன்னா அவருடைய திட்டம் நம்ம மேலே இருக்கிறதுனால தான், அவருடைய நோக்கம் நம்ம மேலே இருக்கிறதுனால தான், அவருடைய தீர்மானம் நம்ம மேலே இருக்கிறதுனால தான் இன்ன வரை கண்மணி போல நம்மளை நடத்தி வந்திருக்கிறாரு. அந்த பவுலை முன்குறித்த தெய்வம் உங்களை என்னை முன்குறித்திருக்கிறாரு. பவுலை முன்குறித்த தெய்வம் அன்னைக்கு பிலிப்பை முன்குறித்த தெய்வம் உங்களை என் முன்குறித்திருக்கிறாரு. அன்னைக்கு பர்னபாவை முன்குறித்த தெய்வம் உங்களை என்னை முன்குறித்திருக்கிறாரு. அன்னைக்கு யோவானை முன்குறித்த தெய்வம் அதே போல தான் உங்களை என்னை முன்குறித்திருக்கிறாரு. அந்த கடைசி கால ஊழியத்துக்காக, கடைசி கால நோக்கத்துக்காக, கடைசி கால திட்டத்துக்காக ஆண்டவர் உங்களை என்னை முன்குறித்திருக்கிறாரு. அந்த தீர்மானத்துக்கு கர்த்தர் இப்போ இறங்கி கிரியை செய்ய போறாரு. பட்டணத்துக்குள்ளேயும் கிராமத்துக்குள்ளேயும் யார் யாரை முன்குறித்திருக்கிறாங்களோ அதை சொல்ல அறுப்பணைகோ வேலையாட்களோ குறைவுன்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. ஆண்டவர் அறுப்புக்கு வேலையாட்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறாரு. எனக்கு தெரியாது, நான் செய்ய முடியாது இந்த ஊழியத்தை, எனக்கு உலகப்பாடுகள் நிறைய இருக்குன்னு சொல்லவே முடியாது. அவர் எங்கே பிடிச்சி எப்படி திருப்பணுமோ அதை அந்தந்த டைமில் அதன் காலத்தில் நான் நேர்த்தியாக செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. நம்ம நினச்சி அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம எதுக்கு எடுத்து பயன்படுத்துகிறோன்னா, நம்ம காரியம் நடக்கலை, நம்மளுடைய திட்டம் நடக்கலை, அப்போ அந்தந்த நேரம் வரும்போது நடத்துவோம். அது அந்த வார்த்தை அதுக்கு இல்லை, அவருடைய தீர்மானம் நிறைவேற்றுறதுக்கு தான் அதன் காலத்தில் நான் நேர்த்தியாக உன்னை நடத்துவேன்னு சொல்கிறாரு. அந்த வாக்குத்தத்தம் அவருடைய திட்டங்களை தீர்மானத்தை நிறைவேற்றும் போது தான் ஆண்டவர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வோம். வாசிக்கலாமா? ஏசாயா 6:8. பின்பு நான் யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். பாருங்க, ஏசாயா பார்த்து சொல்றாரு, நான் யாரை அனுப்புவேன், என் காரியமாக யார் போவான், என் திட்டத்தை பட்டணத்துக்குள்ளே போய் யார் தீர்க்க தரிசனம் உரைக்க முடியும், யார் நடக்க போகிற காரியங்களையோ நடந்து முடிகிற காரியங்களையோ இந்த ஜனத்துக்கு விளங்க பண்ணி நான் கர்த்தர் என்று அறியத்தக்க யார் பேச முடியும் சொல்லி தான் ஆண்டவர் புலம்பும் போது தான் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏசாயா அந்த இடத்துல இருக்கிறாரு. என்ன அனுப்பும், நான் பேசுகிறேன், அதை சொல்கிறாரு. அவன் அசுத்த உதவி உள்ளவனாக இருக்கிறனே அப்படி சொல்லுவேன். நீ ஒன்றும் இல்லை, உன் நாவலை என்ன செய்கிற, என் அக்னியை வைக்கிறேன், என் வல்லமை வைத்து ஒன்று அனுப்புகிறேன். ஆண்டவர் பாருங்க, அந்த ஏசாயா நாவை தொட்டது போல தான் உங்களுடைய நாவுகளையோ என்னுடைய நாவுகளையும் தொட்டு இந்த பட்டணத்துக்குள்ள அனுப்புறதுக்கு வல்லமை உள்ள தேவனா இருக்குன்னு சொல்கிறாரு. அவர் தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துகிற தேவனா இருக்கிறாரு. இஸ்ரவேலில் மகிமைப்படுறதுக்கு தான் ஆண்டவர், இந்த தேசத்தில் மகிமைப்படுறதுக்கு தான் உங்களை என்ன செய்கிறாரு, முன்குறித்திருக்கிறாரு. இந்த 70 நாளுக்காக ஜெபம் இல்லாமா? ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிற ஆண்டவரே, இந்த வார்த்தை ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே மகிமைப்படுவதாக. அவா இஸ்ரவேலில் மகிமைப்பட்டது போல அவா அந்த பிள்ளைகளோடு நீங்கள் மகிமைப்படுங்க ஆண்டவரே. அவா அந்த அழைப்பில் நிலைச்சு நின்று ஆண்டவரே உமக்காக கனி கொடுக்கிற மரங்கள் மாற்ற கிருபிச்சுங்கப்பா. அப்பா முது வயதிலும் கனி கொடுப்பான்னு சொன்னீங்களப்பா. அந்த வார்த்தையின்படி ஜெபிக்கிறோம். உங்க தெய்வீக பிரசன்னத்தையும் எல்லாமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடுவதாக. அவா இஸ்ரவேலில் மகிமை வெளிப்பட்டது போல பிள்ளைகளோடு மகிமை வெளிப்படுவதாகப்பா. ஆவியானவரே மற்றும் காற்று எவனேசரே உம்மை துதிக்கிற ராஜா, இனி காற்று வழி நடத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.